அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை. இன்றைக்கும் ஜியோ பாலிட்டிக்ஸ் தான், ஈரானுக்கு எதிரான யுத்தம், அதை பற்றின அப்டேட்ஸ் தான். இதில் அந்த செய்திகள் அப்படின்றத விட ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லோக்கல் பாலிட்டிக்ஸ் அப்டேட் நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை அந்த வழக்கிலிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க இல்லையா கோர்ட்டில். ஸோ திரிணாமுல் காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே ரெண்டு பேருமே அரவிந்த் கெஜ்ரிவாலை அந்த தேர்தல் சமயத்தில் இங்கே பிரச்சாரத்துக்கு கொண்டு வரலாம், ஏன்னா அந்த ஊழல் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மழுங்கடிப்பதற்கு இதுதான் ஒரு நல்ல பிளானாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கு திமுகவுக்கும் ஆப்பு கட்சிக்கும் அவங்க ஏதோ 2 சீட்டும் கேட்டிருக்காங்க போல இருக்கு. ஏதோ தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்துள்ளது அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. பரவாயில்ல, ரொம்பவே சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கு தமிழக அரசியல் களம். ஆனால் ஆப்பு கட்சி இங்கே வந்ததுன்னு சொன்னால் காங்கிரஸ் அதனுடைய எதிர்காலம் சரி ரைட், அதை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இந்த ஈரான் யுத்தம் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அருமையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்கோம், பேட்ரியாட் தாட் அதுன்னு நிறைய வச்சுருக்கோம். ஈரானுடைய அந்த ட்ரோன்ஸோ இல்லை மிசைல்ஸோ எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கட்டாரில் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஒரு ரேடார் ஸ்டேஷன், கிட்டத்தட்ட $1.1 பில்லியன் செலவில் அதை கட்டமைத்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஈரான் தகர்த்து விட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றன. அதே மாதிரி பஹ்ரைன்லேயும் சரி, அதுக்கப்புறம் யுஏஇலையும் சரி, குவைத்திலையும் சரி, இந்த அமெரிக்கா பேசஸ், அதுக்கப்புறமா இந்த கம்யூனிகேஷன் சென்டர், இதெல்லாம் ஈரான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் எவ்வளோ டேமேஜ் ஆச்சு அப்படின்றதோட முக்கியமான விஷயம் உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது என்ன ஆச்சு. இதில் இன்னொரு கேள்வி இருக்கின்றது. இப்போது அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக், யார் எங்கே இருக்காங்க, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் வச்சு அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் இருக்குது, மேலே சேட்டலைட்ஸ் இருக்குது, கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இருக்குது. ஈரானுக்கு என்ன இருக்கின்றது? இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஹோட்டலெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கு அமெரிக்க படை வீரர்கள் தங்கியிருக்கிறதா செய்தி கிடைச்சிருக்கு. அதனால தான் அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் ஷீல்டையும் தாண்டி அந்த ரேடார் ஸ்டேஷனை ஈரான் அடித்து நொறுக்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் அதனுடைய கெப்பாபிலிட்டியே கேள்விக்குள்ளாகிறது இல்லையா? இதுதான் முக்கியமான விஷயம். இதில் ஈரானுக்கு ஒரு பெரிய பலகீனம் இருக்கின்றது. ஏன்னா அவங்க எங்கெங்கெல்லாம் அந்த மிசைல் லான்ச்சர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றது ஓரளவுக்கு அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாமல் எங்கேயாவது அவங்க பதுக்கி வச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு மிசைலை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலே அடுத்த செகண்ட், ஏன்னா அங்கே லான்ச் ஆன உடனே இங்கே மேலே சுற்றிட்டு இருக்க அந்த சேட்டலைட், ஸ்பை சேட்டலைட் மூலமாக இதுதான் லொக்கேஷன் அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் கண்டுபிடித்து விடுவார்கள். அதை அவங்க அட்டாக் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஈரான் ப்ரிப்பேர்டாக என்ன பண்ணியிருக்காங்க, மொபைல் லான்ச்சர்ஸ், அதாவது அந்த ட்ரக் மவுண்டட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல சுட்டுட்டு அதுக்கு அப்படியே அது வேற எங்கேயாவது ஓடி போயிடும் அப்படின்னு. இருந்தாலும் அதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு அமெரிக்காவுடைய சேட்டலைட் வசதி இருக்கின்றது. ஈரானுக்கு என்ன இருக்கின்றது? இங்கே தான் சைனாவுடைய ஹெல்ப் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சேட்டலைட் இன்டெலிஜென்ஸ் இதையெல்லாம் ஈரானுக்கு சப்ளை பண்ணுவது சீனா தான். ஒரேடியா சீனா கை கழுவி விட்டு விடவில்லை, ஒதுங்கி நின்றும் வேடிக்கை பார்க்கல. அவங்க மறைமுகமாக ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மறைமுகம் அப்படின்னு சொன்னாலும் இது அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு தெரியும். ஆனால் வெளிப்படையாக இறங்க முடியாது சீனாவால். இந்த பக்கம் எதிர்த்து இருக்கின்ற நாடுகள், ஈரானை எதிர்த்து இருக்கிற நாடுகள் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, யுஏஇ, இவங்கெல்லாம் சீனாவுடைய மெயின் கஸ்டமர்ஸ் வேறு. அவங்களுக்கு சப்ளை பண்ணணும், அவங்கக்கிட்டேருந்து ஆயில் வாங்கணும். ஏன்னா இப்போ ஈரான் ஆயில் நின்று போச்சுன்னு சொன்னால் ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் சவுதி ஆயில். அவங்கள பகச்சிக்குன்னு சீனாவால் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது யூரோப் மிகப்பெரிய கஸ்டமர் சீனாவுக்கு. ஸோ அந்த சப்ளை செயின் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு கஷ்டம். அதனால் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஏகப்பட்ட சிக்கலில் இருக்காங்க சீனா. இந்த ஈரானுக்கு எதிரான யுத்தம் அப்படின்றதே சீனாவுக்கு எதிரான ப்ராக்சி வார். இது சீனாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இதில் அடி வாங்கின இன்னொரு நாடு எது அப்படின்னா சவுத் கொரியா. அந்த நாட்டில் ஸ்டாக் மார்க்கெட் 11% கிராஷ் ஆகிடுச்சு. அந்த சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க, ஒரு லிமிட் வச்சுருவாங்க. விலை இறங்குது அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. காரணம் என்னென்னா சவுத் கொரியாவில் இருக்கின்ற அந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்
அதெல்லாம் வந்து மூவ் பண்ணுங்க, எங்களுக்கு இங்கே வேணும் அப்படின்னு அமெரிக்கா கேட்டிருக்காங்களா. இதனடா வம்பா போச்சு அப்படின்னு அதனாலையும் அங்கே வந்து ஸ்டாக் மார்க்கெட் இறங்கி இருக்குதுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான நாடு ஜப்பான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆயில், ஆக்சுவலாக அவங்க வந்து ரஷ்யாவோட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த சக்காலின் பேஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வந்திருந்தது. அதுக்கப்புறமா இப்போ அமெரிக்கா வந்து தடை போட்ட உடனே அங்கே அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் இந்தியா இங்கேருந்து எடுத்துக்காங்க, நாங்கள் அங்கேருந்து வாங்கிக்கோங்க அப்படிலாம் ஸ்வாப் அக்ரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இங்க சவுதியிலேருந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் மூடிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அங்கிருந்து வர ஷிப்பு அதெல்லாம் தடைப்பட்டு விட்டதுன்னு சொன்னா ஜப்பான் என்ன பண்ணுவாங்க? முழுக்க முழுக்க அவங்க வந்து வெளிலேருந்து நம்பி இருக்கவங்க. எங்க பக்கத்துல ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருந்தோம், அதை கெடுத்து புட்டீங்க. இப்போ அவ்வளோ தூரத்துலேருந்து வரணும், அதுவும் நின்று போச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அதனால ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு. இப்போ ஜப்பானை வந்து ரைட்டு நீ ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிக்கோ அப்படின்னு பர்மிட் பண்ணாங்கன்னா ட்ரம்ப்புக்கு இதை விட ஒரு அசிங்கம் வேறு எதுவுமே இருக்காது. அப்போ மற்றவங்களாம் கேட்பாங்க, யூரோப்பியன் யூனியன்லாம் இருக்க கேட்பாங்க, ஏங்க இங்கே பைப்பில் வந்துட்டு இருந்தது அதை பாட்டுக்கு அதை நிறுத்தி போட்டு இப்போ நீங்கள் வந்து ஜப்பானுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுக்குறிய அப்படின்னு கேட்பாங்க. ஜப்பான் வந்து நேட்டோ கண்ட்ரி இல்லை அப்படின்னாலும் நேட்டோ கண்ட்ரியை விட ஒரு படி அதிகமான விசுவாசத்துடன் அமெரிக்காவுக்கு இருக்கின்ற ஒரு நாடு ஜப்பான். இன்ஃபேக்ட் பிரிட்டனை விட ரொம்ப விசுவாசமான நாடு ஜப்பான் அப்படின்னு சொல்லணும். காரணம் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது ஒட்டுமொத்தமாக ஒரு காலத்தில் வந்து அமெரிக்காவுக்கு அவுட் சோர்சிங் கொடுத்துட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண தப்பு. நாங்கள் வந்து இந்த மிலிட்ரி பக்கமே பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம், டெவலப்மெண்ட் அப்படின்னு இருந்ததனுடைய பலனை இப்போ அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் ஜப்பான். இது நடுவில் ஸ்ரீலங்காவுக்கு வெளியில் ஈரானுடைய அந்த ஃப்ரிகேட்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து இங்கே ஒரு எக்ஸசைஸில் கலந்துட்டு திரும்பி போதுங்க. ஆக்சுவலாக இந்த நேரத்தில் அந்த பக்கம் போகிறது ரிஸ்க்கு, அவ்வளோ தூரம் போயிருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் அது ஸ்ரீலங்காவை தாண்டி போகும்பொழுது இட் கேம் அண்டர் அட்டாக். இது அநேகமாக அமெரிக்கா சப்மரின் ஏதாவது போட்டு தள்ளியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 160 பேரோ என்னவோ இருந்தவங்கள 30 பேரோ என்னவோதையும் காப்பாற்றிருக்காங்க. மீதி பேர் என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியல, கடலில் முழுகிட்டாங்களா அப்படின்னு. இது வந்து ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, அவங்க 11 ஷிப்பு வச்சுருந்தாங்க நேற்று வரைக்கும், இன்றைக்கி சுத்தமாக எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டோம் அப்படின்னு. அந்த ஃபைட்டர் ஷிப்ஸ் மட்டும் இல்லைங்க, அவங்க கிட்ட வந்து ஃபாஸ்ட் அட்டாக் போட்ஸு, அதுக்கப்புறம் சப்மரின், இந்த அசட்ஸ் எல்லாமும் ஈரான் கிட்ட இருக்குது. அதை முழுசாக அவங்க உபயோகப்படுத்தவில்லை. இதற்கிடையில் இஸ்ரேல் மீது வந்து தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படின்னு செய்தி வந்திருக்கு. அதை நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இஸ்ரேலில் உழுந்திருக்கு, அவங்க வந்து அதை வெளில காமிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சண்டை நேரத்தில் வந்து இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் நம்ம பெருசாக அப்படியே எடுத்துட்டும் போக முடியாது, ஒதுக்கி தள்ளிட்டும் போக முடியாது. ரைட், அது வரட்டும் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கணும். ஆனால் ஈரான் வந்து ஒரு நீண்ட யுத்தத்துக்கு தயாராகி இருக்கின்றார்கள். அமெரிக்காவில் வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்க இராணுவத்தை ஈரானில் இறக்கினா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குதுங்க. இது நடுவில் இந்த பக்கம் ஈராக்கில் வந்து அந்த குர்திஷ் பாப்புலேஷன் இருக்குது. அவங்க வந்து அந்த பகுதியில் நிறைய நாடுகளில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து வெஸ்டர்ன் ஈரான் வழியாக உள்ளே அனுப்பி ஒரு போராட்டத்தை பண்ணி ஆட்சியை கவிழ்க்க வேண்டும். ஏதோ மக்கள் மத்தியில் போராட்டம் வரா மாதிரி பாருங்கள், மக்களாக வந்து கொந்தளிக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு சீன் போடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த பாத்வேயில் இருக்க அப்டக்கிள்ஸ் எல்லாம் வந்து இஸ்ரேலும் அமெரிக்கன் ஜெட்ஸும் வந்து போட்டு தூளாக்கிட்டு இருக்காங்க. ஸோ தட் அவங்களுடைய பேசேஜ் கிளியராக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஆனால் இதில் இன்னொரு பெரிய டேஞ்சர் இருக்குது. இதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது. டர்க்கி அவங்களுக்கு வந்து இது டேஞ்சர். ஏன்னா அங்கேயும் வந்து அந்த குர்திஷ் பீப்புள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து எங்களுக்குன்னு சொந்த நாடு வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. டர்க்கியில் வந்து அவங்களையெல்லாம் அடக்கி ஒடுக்கி வச்சுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இவங்க வந்து பலம் பெற்று விட்டார்கள்னு சொன்னால் நாளைக்கு நம்ம இடத்துல கொச்சல் கொடுப்பாங்க. இதில் டர்க்கி வந்து ஒரு நேட்டோ மெம்பர். ஆனால் அவங்க வந்து இந்த ஈரானுக்கு எதிரான தாக்குதலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. இது நடுவில் ஸ்பெயின் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பெயினும் நேட்டோ மெம்பர் தானே, யூரோப்பியன் யூனியனில் வேறு இருக்குது, அங்கே வந்து நிறைய அமெரிக்கன் பேஸஸ் இருக்குது. அந்த நாட்டு தலைவர் என்ன சொல்லிட்டார், இது பாருங்க இந்த பேஸ்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம், அதான் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில். ஏன்னா இந்த யுத்தம் வந்து ஒரு லெஜிட்டிமேட் ஆக்ஷன் கிடையாது, இது இன்டர்நேஷ்னல் சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு பேசியிருக்காரு. உடனே ட்ரம்ப் அவங்க என்ன பர்மிஷன் கொடுக்குறது, நாங்கள் போவோம் வருவோம், எங்களை யாரும் கேட்க முடியாது அப்படின்றாரு. சொல்லிட்டு ஸ்பெயினில் என்ன இருக்குது, அங்கே ஒன்றுமே கிடையாது, ஏதோ சம் குட் பீப்புள் இருக்காங்க அவ்வளோதான், மற்றபடி ஸ்பெயினோட வந்து எல்லா வியாபாரம் தொடர்பு எல்லாத்தையும் நிறுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வேற போட்டு விட்டுருக்காருங்க. இது புஷ் அவர் பீரியடில் சொன்னது, எய்தர் யூ ஆர் வித் அஸ் ஆர் அகைன்ஸ்ட் அஸ் அப்படின்னு. இதில் பிரிட்டன்
அவங்க வந்து அப்படி பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் ஒரு மாதிரி இருக்காங்க. ஃப்ரான்ஸில் மேக்ரோன் அவர் வந்து நாங்கள் களத்தில் குதிக்கிறோம் அப்படின்னு இருக்காரு. கூடவே என்ன சொல்லியிருக்காரு, இந்த அணு ஆயுதங்கள் இதெல்லாம் நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்றத நாங்கள் யாருக்கும் சொல்ல மாட்டோம். எப்படி மற்ற நாடுகள்லாம் மட்டும் போர்டு போட்டு வச்சுருவாங்க அந்தந்த நாட்டு கேபிட்டலில் எங்ககிட்ட வந்து இவ்வளோ அணுகுண்டு இருக்குது, எங்கெங்கே இருக்குது அப்படின்னு. ஏன்னா யாராவது கேட்டாங்களா அவங்கக்கிட்ட? எதையோ ஒன்று அடித்து விட்டுன்னுக்கிறாரு அவரும், என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த மெர்ஸ் அவர் வேற ட்ரம்ப்பை சந்திச்சிருக்காராம். கூடவே இன்னொன்று சொல்லியிருக்காரு, இது பாருங்கள் அந்த உக்ரைனோட ஒப்பந்தம் போட்டாங்கன்னு சொன்னால் யூரோப்பியன்ஸ் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். எப்போ அதை ஏற்றுப்போம் அப்படின்னா அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுதில்ல, அதில் நாங்களும் இருக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் உடனே சொல்லியிருப்பார். அதுக்கு என்ன, கட்டாயம் நீங்கள்லாம் வரணும், நாங்கள் கையெழுத்து போடும்போது நீங்களாம் பின்னாடி இருந்து கைத்தட்டணும், சியர் கேர்ள்ஸ், நீங்களாம் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லியிருப்பார். அநேகமாக அதே மாதிரி கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஈரானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அது பதுங்குற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களுடைய அடுத்த கட்ட தாக்குதல் இதை பொறுத்து தான் வந்து சண்டை எத்தனை நாளில் முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் நண்பர்களே. அந்த கடைசி ஆயுதமாக அந்த ஃபத்தா மிசைல் அவங்க யூஸ் பண்ணலாம். அது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றியும் இப்போ நிறைய டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு. ஒன்று வந்து டீசாலினேஷன் பிளான்ட், இந்த கடல் நீரை சுத்திகரிக்கும் பிளான்ட். இதுதான் வந்து அவர்களுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்கின்றது. ஒரு சில கிங்டமில் வந்து அப் டு 90% வரைக்கும், ஒரு சில கிங்டமில் வந்து 60% அப்படின்லாம் இருக்குது. ஏன்னா தண்ணி அங்கே ரொம்ப கம்மியான ஒரு ரிசோர்ஸ் இல்லையா, ஆயில் தான் அதிகமாக இருக்குது, தண்ணி கம்மியாக இருக்குது. ஸோ அதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுகின்றது. அதை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டம். ஒரு வாரத்துக்கு மேலே அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதை விட டேஞ்சர் என்னென்னா, நிறுத்தினா மட்டும் உடனே தண்ணி வந்துடுமா? என்ன ஆயில் கொண்டு வரா மாதிரி அந்த ஆயில் டேங்கரில் தண்ணியாக கொண்டு வருவீங்க? ஒரு காலத்தில் சென்னையில் குடிநீர் பஞ்சம் அப்படின்னும் போது ஆந்திராலேருந்து அந்த முன்னாடி அந்த ஆயில் டேங்கரில் போகும் இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதில் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கப்பலில் தண்ணி கொண்டு வந்தால் இது பண்ண முடியும். ஸோ அதை அட்டாக் பண்ணாங்க ஈரான் அப்படின்னு சொன்னால் நிலகொலிந்து போய்விடுவார்கள் அந்த நாட்டு மக்கள், ரொம்பவே கஷ்டமாயிரும். பட் அந்த அளவுக்கு ஈரான் போவாங்களா சொல்ல முடியாது. பூனையை வந்து நீங்கள் கார்னர் பண்ணீங்க அப்படின்னா தப்பிக்கிறதுக்கு அது எதையாவது பண்ணித்தான் தீரும். அந்த நேரத்தில் பயங்கர ஆக்ரோஷத்தோடு அவங்க மேலே அப்படியே பாஞ்சு பொறாண்டி எடுத்துரும். அந்த அளவுக்கு இவங்க விடக்கூடாது. பட் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இது நடுவில் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அதை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா தரப்பில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம நேவல் ஷிப்பு அது வரும் எஸ்கார்ட்டுக்கு, யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு. பட்டு ஒரு 2 ஷிப்போ என்னவோ தான் பாஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கிய காரணம் என்னென்னா, பயம் அப்படின்றத விட இந்த ஷிப்பிங்க்கு அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸ் இருக்கும் பாருங்கள், அவங்க எடுக்கிற முடிவில் தான் அந்த பக்கமாக கப்பல் போகிறதா இல்லையா அப்படின்னு. இப்போது சீனாவுக்கு வருகின்ற எண்ணெய் இது நின்று போச்சுன்னு சொன்னால் ரஷ்யா சொல்லிட்டாங்க, அது பாருங்க நாங்கள் சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம், எங்ககிட்ட நிறைய இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. இந்த நேரத்துலலாம் வந்து தடை கிடைன்னு சொன்னால் யாரும் அதை பற்றி கவலையப்பட மாட்டாங்க. நான் சுத்தமாக எண்ணெயாக வரல, நின்று போச்சு, நாங்கள் எங்கேயோ வாங்கிட்டு போகிறோம், உனக்கு என்ன வந்தது அப்படின்வாங்க. போதா குறைக்கும் அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வேறு இருக்கின்றது அமெரிக்காவில். ஸோ இதெல்லாம் சாங்ஷன்லாம் போட முடியாது, வேறு வழி இல்லை, வாங்கித்தான் ஆனோம். இங்கே கட்டார் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த நேச்சுரல் கேஸ் அது ப்ரொடக்ஷனை வந்து நிறுத்திட்டாங்க. நாட் ஓன்லி நேச்சுரல் கேஸ், அலுமினியம், அதுக்கப்புறம் பாலிமர்ஸு, இன்னும் சில அலைடு ப்ராடக்ட்ஸ் அதெல்லாமும் அவங்க நிறுத்திட்டாங்க. இது கேஸ் விலை வந்து 40% ஏறி போயிடுச்சுங்க. ஆயில் வந்து ஆல்ரெடி 85 அதை தாண்டி போயிட்டுருக்குது. இதை வந்து எப்படி சமாளிக்கிறது? இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நமது மந்திரி சொல்லியிருந்தார் 74 நாளைக்கு நம்மக்கிட்ட ரிசர்வ் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 நாள் அப்படின்னோடனே காங்கிரஸில் பிடிச்சிக்கிறாங்க. நாங்கள் 74 நாள் அப்படி சொல்லாரு, கடைசியில் பார்த்தா 25 நாள் தான் சொல்கிறீங்க, மீதி 49 நாள் எங்கே போச்சு அப்படின்னு. இவங்களெல்லாம் என்னத்தை சொல்கிறது? 74 அப்படின்றது ஒரு கணக்கு, அதுவும் உண்மைதான். 25ன்றது ஒரு கணக்கு, அதுவும் உண்மைதான். இப்போது அந்த பெட்ரோலா எல்லா பங்குக்கும் நாடு முழுக்க சப்ளை பண்ணுறதுக்குன்னு அந்த ஆயில் நிறுவனங்கள் ஸ்டோரேஜ் வச்சுருப்பாங்க இல்லையா, இது வந்து 25 நாள். அதுக்கப்புறமா அந்த ரிஃபைனரிஸில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரிஃபைன் பண்ணி வெளில வரணும், அந்த கணக்கு. அதுக்கப்புறமா வந்து டேங்கரில் வந்து இருக்கிறது, இதெல்லாம் சேர்த்து தான் 74 நாள். இதில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து ஆயிலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் வந்து பாஜக காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிசர்வும் சேர்த்து தான் ஒட்டு மொத்தமாக 74 நாள்
ஒரு பேரல் ஆயில் கூட இந்தியாவுக்குள்ள நுழையலை அப்படின்னாலும் நம்மளால் வந்து வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பிரித்து பார்க்காம பார்த்தீங்களா 25 நாள் தான் அப்படின்னு ஒரு பீதியை கிளப்பி நிற்கிறாங்க காங்கிரஸில். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ஜனங்கள்லாம் ஐயோ இனிமேல் பெட்ரோல் கிடைக்காதாம, கேஸ் கிடைக்காதாம அப்படின்னு. அதெல்லாம் தாராளமாக கிடைக்கும். 74 நாள் சண்டைலாம் வந்து நடக்காது. அப்படி நடந்ததுன்னு சொன்னால் உலகமே வந்து அந்த கொரோனா காலத்தோட மிக மோசமாக முடங்கிவிடும். மிடில் ஈஸ்டில் அங்கே வந்து பிஸ்னஸ் அப்படின்றது பெருசாக படுத்துருச்சு. அந்த ஒரு சில ஃப்ளைட்டு மட்டும் அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது அமெரிக்கன்ஸ் எல்லாம் வெளில போயிருங்க அப்படின்றாங்க. சரி, வெளில போகிறதுனா ஃப்ளைட் விட்டால் தானே போக முடியும், எங்கே போகிறது அப்படின்னு. இது வந்து அவசரமாக அங்கே கமேனி அவர் வந்து அந்த ஃபேமிலியோட எல்லாரையும் மீட் பண்ண போகிறார் அப்படின்ற தகவல் தெரிஞ்சதுனால அவசரமாக இந்த தாக்குதலில் இறங்கினால தான் வந்து அந்த முன்னாடியே அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியல அமெரிக்காவால். ரைட், இது எல்லாருக்கும் இருக்க சிக்கல் தான். அங்கே பொறுத்த வரைக்கும் அதையெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டுருக்காங்க அந்த அரசாங்கங்கள். அதனால் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அண்டு பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சேதம் இல்லை நண்பர்களே. இது ஒரு சேவிங் கிரேஸ் அப்படின்னு சொல்லணும். அந்த டெப்ரி அங்கங்கே விழுந்துட்டுருக்கு. அடுத்தது ஈரானை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இன்ஸ்டலேஷன்ஸ் இதைத்தான் அவங்க அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ராஸ் டனூர் ஆயில் ரிஃபைனரி மறுபடியும் வந்து அது தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன டேமேஜ் ஆச்சுன்னு தெரியல, ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்து அதை அட்டாக் பண்ணியிருக்காங்களா. அண்ட் ஈரான் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் எதுவுமே பண்ணலை, இது வந்து இஸ்ரேலுடைய ஃபால்ஸ் ஃப்ளாக் அட்டாக் அப்படின்னு. அதாவது அவங்களே வந்து இந்த மாதிரி போட்டு தள்ளிட்டு எங்கள் மேலே பழி போடுறது அப்படின்னு. இது யார் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, இதெல்லாம் இப்போ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனே ரஷ்யா மேலே பழிய போட்டாங்க. ஆனால் இன்வெஸ்டிகேஷனை பண்ணி முடிச்சுட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுங்கடானா யாரும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாம் யூரோப்பியன் நேஷன்ஸ் தானே அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிங்க, ரஷ்யாவை கிட்டேயே சேர்க்கல, நாங்களே பண்ணிக்கிறோம்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் என்ன இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் ரிப்போர்ட்டை வெளில அனுப்ப வேண்டியதானே, அனுப்ப மாட்டானுங்க. ஏன்னா அதில் உக்ரைனுடைய கை இருக்குது அப்படின்னு தெரியுது. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஷிப் வந்தது, சைனீஸ் ஷிப் வந்தது, அவங்க டிரான்ஸ்பாண்டர்ஸ்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்க தான் வந்து இதெல்லாம் போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு. இப்போ சமீபத்தில் அந்த துருஷ்பா பைப்லைன் இது வந்து இதுவாயிடுச்சு அப்படின்ன உடனே உர்சுலா வேண்டர்லைன் அவங்கெல்லாம் கேட்குறாங்க, சரிங்க அதை நாங்கள் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜெலன்ஸ்கி சொல்லிட்டார். அது என்னது நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க, இப்போல்லாம் போயிட்டு அதை வந்து ரிப்பேர் பண்ண முடியுமாண்ணா? நாங்கள் சண்டை நடந்துருக்குது, இந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் அந்த பைப் லைனை ரிப்பேர் பண்ணணும், ஆள் அனுப்புங்கன்னு சொன்னால் அப்போ மற்றதெல்லாம் யார் பார்க்கறது, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. உக்ரைன் வந்து யூரோப்பியன் யூனியன் கிடையாது. ஆனால் ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா அவங்க வந்து இதைத்தான் நம்பிட்டு இருக்காங்க ஆயில் அண்ட் கேஸுக்கு. அந்த பைப் லைனை போட்டு உடச்சிப்புட்டு நீங்கள் யாரும் இங்கே வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு இவங்களுக்கு வந்து சோறு போட்டுன்னு இருக்கிறதே யூரோப்பியன் யூனியன் தான். இப்போது விக்டர் ஓர்பானுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக போயிடுச்சு. $90 பில்லியன் கடன் கொடுக்கறதா சொன்னாங்க. இவர் பிளாக் பண்ணி போட்டார். ஏன்னா எங்களுக்கு வந்து பெட்ரோல் வரல, கேஸ் வரல, ஆனால் இவனுக்கு வந்து கடன் கொடுத்துட்ருப்பீங்களா, நத்திங் டூயிங், அதெல்லாம் போட முடியாதுன்ட்டார். பணம் வராட்டாலும் பரவாயில்ல, நான் பைப் லைனை ஒன்றும் பண்ண விடமாட்டேன்னு நிற்கிறார் ஜெலன்ஸ்கின்னா, அப்போ அவருடைய நோக்கம் உக்ரைன் மக்களுடைய நலன் அப்படின்றது கிடையாது. இந்த சண்டையை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கணும். எல்லாம் நாசமாக போனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவருக்கு ஏதோ ஃபுல் டைம் செட்டில்மெண்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஆல் செட் அண்ட் டன். இந்த ஈரான் இந்த மாதிரி பண்ணது சரியா? இதில் வந்து நமது பிரதமர் வந்து இந்த பஹ்ரைன், அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, UAE, கட்டார், ஓமன் இந்த மாதிரி நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் வந்து பேசியிருக்கார். அதுக்கப்புறம் அந்த ஆறுதல் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி சப்போர்ட்டை தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இன்னி வரைக்கும் ஈரானுடைய அந்த மத தலைவர் கமேனி அவர் இறந்ததற்கு ஒரு வார்த்தை கூட அனுதாபம் தெரிவிக்கவில்லை. இந்த மாதிரி நீங்கள் ஈரானை தாக்குறது தப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கண்டனம் தெரிவிக்கவில்லை அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் பெருசாக கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஈரான் இவங்க வந்து இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு இந்த மேப்லேயே இருக்கக்கூடாது, அவங்களோட எண்ணிக்கை இருந்தாலும் நாங்கள் அடித்து நகர்த்துவோம், இதுதான் அவங்களுடைய குறிக்கோள்னு வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்துஸ்தான், ஆமாம் இங்கே யார் சொல்கிறாங்களோ இல்லையோ பாகிஸ்தானில் இருக்கவங்களாம் நம்ம நாட்டை ஹிந்துஸ்தான் தான் சொல்லுவாங்க. ஹிந்துஸ்தான் இருக்கவே கூடாது, அதை அடித்து நொறுக்கணும், இப்படி தான் பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்குச்சே பாகிஸ்தானை ஒருத்தன் சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அவன் எப்பேற்பட்ட வடிகட்டின முட்டாளாக இருக்கு. அந்த மாதிரி ஈரான் வந்து இஸ்ரேல் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்படிங்க நாம் அவங்கள சப்போர்ட் பண்ண முடியும்? இதை வயா மீடியாவாக ஒரு சொல்யூஷன். ஆக்சுவலாக போன வருஷம் அந்த யுத்தம் நடக்கும்போது புட்டின் தலையிட்டு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரிட்டன் அக்ரிமெண்ட் கிடையாது, ரைட்டு நீங்கள் உங்கள் பார்டரில் இருங்க, நாங்கள் எங்கள் பார்டரில் இருக்கோம், இவ்வளோதான் அந்த அக்ரிமெண்ட், யாரும் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு. இன்ஸ்பைட் ஆஃப் தட் 2 பேரும் வந்து சண்டைக்கு தயாராக இருந்தார்கள். இஸ்ரேல் வந்து அவங்கள போட்டு அடிக்கணும் அப்படின்னு, ஈரான் வந்து அவங்க அடித்தா நாம் வந்து திருப்பி அடிக்கணும்,
அப்படின்னு. அட்லீஸ்ட் நம்மளால் முழுசாக அடிக்க முடியாட்டாலும் அக்கம் பக்கத்தில் இருக்க அத்தனை பேரையும் இழுத்துட்டு தான் நான் கீழே விழுவேன், சும்மா விழ மாட்டேன் அப்படின்னு. இந்த யுத்தத்தில் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல், அதுக்கப்புறம் அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் 100% பக்காவாக ஒர்க் பண்ணணும். ஒரே 1% மிஸ் ஆச்சுன்னா கூட அது ஈரானுக்கு மிகப்பெரிய வெற்றி. இதைத்தான் வந்து அந்த ரேடார் சென்டர் ஆகட்டும், இல்லை மற்ற இந்த எம்பசியில் போய் குண்டு போடுறது, ஹோட்டலில் போடுறது, இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தது ஈரானுடைய அந்த பெரிய அட்வான்டேஜ் அந்த லோ காஸ்ட் ட்ரோன்ஸ். இதை வந்து இன்டர்செப்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மிசைல்ஸ்லாம் பயங்கர காஸ்ட்லிங்க. இதுனா மேக்ஸிமம் $20,000 அப்படின்னு வச்சா கூட அவங்களுடைய அந்த மிசைல் இன்டர்செப்டர் ஒவ்வொன்றும் வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன், அதாவது 10 லட்சம். $20,000 $10 லட்சம். சீப்பாக ஒரு ட்ரோன் அனுப்புவாங்க, அவங்க அங்கேருந்து $10 லட்சம் செலவு பண்ணி அதை இன்டர்செப்ட் பண்ணணும். இதெல்லாம் அவங்களால ஓவர் நைட்டு கண்ணாபின்னான்னு ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியாதுங்க. இதுதான் அவங்களுடைய பிரச்சனையே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கண்டின்ஜென்சிக்கு அவர்கள் தயாராக இல்லை. அப்பப்போ வச்சுப்பாங்க, அங்கங்கே குண்டு போடுவாங்க, அது அப்படியே இதுவாகிடும், இவ்வளோதானே தவிர இந்த அளவுக்கு அந்த ட்ரோன் வார்ஃபேர் அப்போ அந்த இன்டர்செப்டர் அதனுடைய தேவை என்ன அப்படின்றத பற்றி அவங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. இதில் சில பேர் பார்த்தீங்களா, ஈரான் அவங்களே வந்து இவ்வளோ ட்ரோன் வார்ஃபேரில் டாப்பில் இருக்காங்க, இந்தியாவில் என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க அப்படின்னு. இதையெல்லாம் வந்து முழு பக்க விளம்பரமாக டெய்லி போட்டுட்டு இருக்க முடியுமா? நாங்கள் வந்து இவ்வளோ கெப்பாசிட்டி தயாரித்து வச்சுக்கிறோம் அப்படின்னு. இந்த ட்ரோன் வார்ஃபேரை பொறுத்த வரைக்கும் வி ஆர் நாட் லேகிங் பிஹைண்ட். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ட்ரோன் தயாரிப்பாகட்டும், இல்லை வந்து ஆன்டை ட்ரோன் வார்ஃபேர் ஆகட்டும், இதில் வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கோம். அதனால் மற்ற நாடுகள் ட்ரோன் அனுப்பினா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால தான் வந்து அந்த ஆப்ரேஷன் சிந்தூரும் போது பாகிஸ்தான்லேருந்து வந்ததெல்லாம் சரியான பதிலடி கொடுத்தோம். நம்மளது வந்து லேயர்டு டிஃபென்ஸ் வேறு. நம்ம வந்து அமெரிக்கா, இஸ்ரேல் மாதிரி, இல்லை அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் மாதிரி அந்த $1 மில்லியன் கணக்கில் இருக்க அந்த இன்டர்செப்டரை ஒவ்வொன்றுத்துக்கும் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அண்டு அவங்க அந்த அயன் டோம்னு சொல்கிறாங்க இல்லையா இஸ்ரேலில், அந்த டைரக்டட் எனர்ஜி வெப்பன்னு சொல்லுவாங்க, லேசர் கன் அப்படின்னு. அந்த தயாரிப்புலையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு இப்போ அச்சீவ் பண்ணியிருக்கோம். அது இன்னும் வந்து பெரிய அளவில் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரோன் எல்லாம் வந்து நம்ம காஸ்ட்லியாக இன்டர்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப சீப்பாக பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் நாம் தயாராகத்தான் இந்த நாட்டை வளர்த்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் எந்த விதமான மெர்சலும் தேவையில்லை. எஸ்பெஷலி காங்கிரஸ் காட்டுற அந்த பீதிக்கு யாரும் பயப்பட வேண்டாம். ஃபைனலி இந்த யுத்தம் வந்து இன்னும் குரூஷியல் ஸ்டேஜுக்கு வரல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்டு இந்த அளவு ஒரு தாக்குதலையும் வந்து அமெரிக்கா எதிர்பார்க்கவில்லை அப்படின்றதும் நிச்சயம். வளைகுடா நாடுகள் எத்தனை நாளைக்கு அவங்க தாக்கு பிடிப்பாங்க அப்படின்றதுல தான் இந்த யுத்தம் எப்போ முடியும் அப்படின்றதுக்கான பதில் இருக்கின்றது. இது நடுவில் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சில செய்திகள். ஆனால் ஒரு தரப்பில் வந்து அது இல்லைன்றாங்க. அமெரிக்கா தரப்புலையும் வந்து இல்லை இட் இஸ் டூ லேட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வந்ததுன்னு சொன்னால் பேச்சுவார்த்தைக்கு வந்து 2 பேரும் வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல ரஷ்யாவுடைய ரோல் நிச்சயமாக இருக்கும். மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.